இவரை எதிர்க்கிற கூட்டமும் இவரை நினச்சி பயப்படுற கூட்டமும் இருக்குது. இவரை பேரை கேட்டாலே ஆர்ப்பரிக்கிற கூட்டமும் இருக்குது. ஸோ அதில் ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தில் ஒரு ஆளாக நான் இருப்பேன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஏன் அந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தில் இருக்கணும் அப்படின்னா, நான் ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா, இன்றைக்கி பல பேர் இவரை பல விதமாக பார்த்துருப்பாங்க. நான் இவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் இவர் பேர் சொன்னதும் இந்த மாதிரி வெள்ளை முடியோட கருப்பு தோற்றத்தோட ஒரு ஆடை வந்து எனக்கு முதல்ல எப்படி தெரிய வந்ததுன்னா, எங்கள் ஊரில் வந்து ஒரு சாதி அடக்குமுறை இருக்குது. எப்படின்னா, ஒரு டீ கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டீ குடிக்க வர்றவங்க கீழ் சாதியாக இருந்தால் மேசைக்கு கீழே உட்காந்து தான் வந்து டீ குடிக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கு காரணம் யாருன்னு நான் போய் தேடினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா, யாருன்னு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு யாராவது போராடி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, அதோட தொடக்க புள்ளியாக தான் இந்த ஆள் எனக்கு தெரிய வந்தார். ஸோ நான் இருக்கிறது ஒரு குக்கிராமம். அங்கேருந்து இப்போ நான் இங்கே என்னோடய வேலைக்காக இங்கே வந்ததுனால எனக்கு இவரோட இம்பேக்ட் தெரிஞ்சதுனால தான் நான் இங்கே இப்போ இவ்வளோ பெருசாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரியவே தெரியாத பல பேரோட வாழ்க்கையை வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மாற்றின ஒரு பெரிய பங்கு இவருக்கு இருக்குது. முக்கியமாக பெண்களோட வாழ்க்கையை மாற்றினதில் இவருக்கு பெரிய பங்கு இருக்குது. கேரளாவில் தொடங்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலையும் பேசப்படுற ஒரு ஆளாகவும், ஏன் இந்தியா முழுக்க யார் ஒருத்தர் வந்து இவர் பேரை சொல்லாமல் ஒரு மேடையில் எந்த ஒரு சமத்துவ கொள்கையுமே வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க சமத்துவ கொள்கை வந்து கேள்விக்குறியானதாக தான் இருக்குன்னு நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் யோசித்து சுயமாக வந்து இவரை படிக்க ஆரம்பிங்க. எந்த மொழியாக இருக்கட்டும், இல்லை இதை பற்றி நீங்கள் படிக்க முடியலையா, நீங்கள் வந்து ஆடியோ புத்தகமாக கேளுங்க. சும்மா தேடி பார்த்தீங்கனாலே போதும். ஒரு விஷயம் ஏதாவது ரேண்டமாக ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிச்சிங்கனாலே கூட போதும். இவர் எங்கே ஒரு விஷயத்த வந்து ஆரம்பித்தார் பண்ணாருன்றதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நான் வந்து போடுறது ஒரு சின்ன ஒரு நெருப்பு துளியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன்.